த்ரிஷா பார்க்கறதுக்கு அஃப்கோர்ஸ் அவ்வளோ அழகாக இருக்காங்க இல்லையா, அது எப்படி அழகாக இருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுல ஒரு கியூரியாசிட்டி. அப்புறம் அஜித் சாரும் நல்லா இருக்கார் ஃபிலிமில். அஜித்னா இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஃபேன் இருக்காங்க. ஸோ அவரோட ப்ராஜெக்டில் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது 1 டே கூட லீவ் போடாமல் ஃபுல்லாக கரெக்டாக நான் தான் கேமரா ரிப்போர்ட் எழுதிட்டு இருப்பேன். ஸோ அப்போ வந்து ஃபில்ம் இருந்ததுனால கேமரா ரிப்போர்ட்டில் என்ன எக்ஸ்போஷரு, கேமரா என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்ன ஹைட்டில் இருக்குது, என்ன ஸ்டாக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாமே நோட் பண்ணிருப்பேன். ஏலகிரி அப்படின்னும் போது வேலூர் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன் நான் ஃபஸ்ட்டு சொல்லும்போது, சரி வேலூர் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹாட் பிளேஸு, சரி குளிர்லாம் எங்கே பெருசாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஏலகிரிக்கு அவரோட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் படத்துக்கு. ஆனால் வந்து திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, தம்பி நீங்கள் நைட் ஷூட் போகிறோம், ஐட்டம் சாங் பண்ணுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா 9 மணிக்கு மேலே ஊட்டியில் இருக்கிற மாதிரி குளிர் நடுங்குது. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப சிரமமாயிடுச்சு. அடிக்கடி நான் என்ன பண்ணிட்டேன், ஜென்ரேட்டர் வந்துருக்கும். ஸோ ஜென்ரேட்டர் ரூமில் போய்ட்டு கொஞ்சம் பாடியை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் ஷூட் பண்ணேன். டைரக்டர் ஒரு சீன் சொல்லிட்டார் அப்படின்னா, இந்த சீனில் இந்த மூட் ட்ராவல் ஆகுது அப்படின்னு அந்த பல்ஸை பிடிச்சிட்டோன்னா, ஸோ அதை எப்படியாவது கொண்டு வர வேண்டியது தான் வந்து எங்களோட ப்ரைமரி ஜாப். ஸோ அதை வந்து கரெக்டாக கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதனால் 100% சாட்டிஸ்ஃபைடாக கொடுத்துருக்கோம் எல்லாமே. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருப்பேன், நல்லா இருப்போம். சூப்பர் சார். ஆரம்பமே பயங்கரமா இருக்கே. சொல்லுங்க சார், ரூம் பாய் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி ரொம்ப வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் வருது. உங்களுக்கு எந்த மாதிரியான வரவேற்பு வந்துட்டு இருக்கு? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி, என்னோட சீனியர்ஸும் சரி, ஒர்க் பண்ண இடத்துலையும் சரி, பரவாயில்ல இவ்வளோ நாள் வந்து நீ வெயிட் பண்ணதுக்கு ஒரு நல்ல ஒரு பரிசாக வந்து கடவுள் ஒன்று கொடுத்துருக்காரு அப்படின்ற விஷயங்களை கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஓகே. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டைரக்டர் ஜெகன் சாருக்கும் ஏசிஎம் சினிமாஸ் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஓகே, நைஸ், சூப்பர் சார். சினிமாட்டோகிராஃபரா வந்து நம்ம ரூம் பாய் படத்துல வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. டெஃபினட்டா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு ஹியூஜான ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நீங்க பார்த்துருப்பீங்க. எப்படி இது நடந்தது? ஆக்சுவலாக வந்து ஜெகன் அண்ணா வந்து திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார். அவர் எனக்கு காலேஜ் சீனியர் தான் அவர். ஸோ ஒரு 2005 2006 அந்த டைமில் வந்து முடிச்சுட்டு அந்த டைமில் பார்த்ததோட சரி கடைசியாக வருங்க. அதுக்கப்புறம் அவர் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. நானும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நான் அப்படியே அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி அப்படியே லைஃப்பை ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். அவர் திடீர்னு ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி, தம்பி உங்ககிட்ட ஒரு கதை சொல்லணும்டா அப்படின்னாரு. சரி என்னடா அது நம்மகிட்ட ஏதோ டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறாரு போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வலசரவாக்கம் வர சொல்லியிருந்தாரு. சரி நானும் கிளம்பி போனேன். போனதுக்கப்புறம் ஒரு கதையை வந்து இது மாதிரி நரேட் பண்ணார். கேட்டதுக்கப்புறம் நல்லா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி, ஏன்னா நிறைய இடத்துல வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து கதை சொல்லுவாங்க, நம்ம பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு ஏன்னா கரெக்ஷன்ஸ் என்ன இருந்ததுன்னா சொல்லிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்மகிட்ட கேட்குறாரு போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, நானும் நல்லா இருக்குண்ணே, இது ஸ்க்ரீனாக விஷுவலாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் இது மூவ் பண்ணலாம் அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும்போது, தம்பி நீ இதில் ஒர்க் பண்ணுறாடா அப்படின்னாரு. எனக்கு ஒரு பெரிய ஷாக் அடிச்சது. மனசுக்குள்ள ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி இருந்தது. சரி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஒரு சந்தோஷமாக இருந்தது. சரி என்ன எப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எப்படி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, கம்மிங் டேஸில் வந்து நான் சொல்கிறேன் நான். ஸோ நீ இதில் வந்து டிஓபியாக ஒர்க் பண்ணி கொடு எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் அவரே திருப்பி கேட்டேன், நான் கூட எந்த ப்ராஜெக்ட்ஸுமே ஒர்க் பண்ணலையே, திடீர்னு எப்படி என்ன சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார், நீ உனக்கு என் கூட ஒர்க் பண்ணலன்னா என்னடா ஃபேஸ்புக்கில் நீ அப்டேஷன் போட்டுகிட்டே இருக்குல்ல, நீ நான் பார்த்து தானே இருக்கும், நான் ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்கேன், அதனால் தம்பி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினெட்லி வில் ராக்டா அப்படின்னாரு. அப்போவே கான்ஃபிடென்ட்டாக சொன்னார். நானும் வந்து சரி ஓகேண்ணே கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் படத்தை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். ஸோ அப்புறம் பட்ஜெட்டு ஒர்க்கு எல்லாம், அப்புறம் ஸ்டோரி கேட்டு, அப்புறம் ஆர்டிஸ்ட்டு எல்லாம் மூவ் பண்ணி அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சது. ஓகே, சூப்பர் சார். இப்போ நீங்க சொன்னீங்க, எனக்கு அந்த விஷயத்தை கேட்டோட மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறந்தது. படத்துல வந்து பட்டர்ஃப்ளை சாங் அவ்வளோ அழகா வந்து ஷூட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த விஷுவல் வந்து நீங்க ஆல்ரெடி ஏதாவது யோசிச்சு வச்சிருந்தீங்களா, ஏதாவது ரெஃபரன்ஸ் பார்த்து பண்ணீங்களா? பட்டர்ஃப்ளை சாங் வந்து டிஸ்கஷனில் வந்து நம்ம பேசும்போது அப்போ நானும் இருந்தேன் கூட. நான் ஸோ இது ஜெகன் என்னென்னா மேக்ஸிமம் அவரோட பார்ட்டில் வந்து நான் இல்லை டிஓபி அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லைனா கூட என்னை கூப்பிட்டு வச்சுப்பார் பக்கத்தில், ஒரு செல்ல பிள்ளை மாதிரி வாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருவாரு. சரி நானும் வந்து என்ன பண்ணேன், அங்கே லிரிக் ரைட் பண்ணும்போது அங்கே போகும்போது மியூசிக் டைரக்டர் எல்லாமே லிரிக் ரைட்டிஸ்ட்டு சூரியமூர்த்தி சார் எல்லாம் உட்காந்துருந்தாரு. ஸோ அது மாதிரி பட்டர்ஃப்ளை கண்ணடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைனை ஸ்டார்ட் பண்ணி எழுதிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு டிபேட் ஸ்டார்ட் ஆச்சு. சார் பட்டர்ஃப்ளை இப்போ எப்படி சார் கண்ணடிக்கும், என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் அது ஓப்பனிங் வேறு மாதிரி மாற்றுங்க சார் அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. அப்போ நான் என்ன சொன்னேன், சார் பட்டர்ஃப்ளை கண்ணடிக்கல சார், பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கிற அந்த பொண்ணு கண்ணடிக்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னோடனே, ஆமாம் சார் கண்டிப்பாக ஹிட் ஆகும் இது,
நீங்கள் இந்த லைனை போடுங்க, பட்டர்ஃப்ளை கண்ணடிச்சுனே வைங்க, மாற்றாதீங்க அப்படின்ட்டு ஆஸ் பர் லிரிக் ரைட்டர் என்ன பண்ணாரோ அதே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கு அப்படின்னோடனே ஜெகனனும் வந்து என்ன பண்ணார், சரி ஓகே அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீமில் டிசைட் பண்ணி அது மூவ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அது சாங் வந்து விஷுவல் பேட்டர்ன் வந்து தீனா மாஸ்டர் கோரியோகிராஃப் பண்ணார். தீனா மாஸ்டர் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுற காலத்துலேருந்து அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் வந்து ஒரு நல்ல ஒரு எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ அவர் ஷார்ட் சொல்லிடுவார். ஸோ ஃப்ரேம் கரெக்டாக நான் டக்குன்னு ரெடி பண்ணிவிட்டு அழகாக மாஸ்டர் இங்கே வராங்க, இங்கே பிளேஸ்மெண்ட் எங்கே சொல்லிட்டு அது டக்குன்னு மூவ் ஆகி போய்டும் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி இந்த சாங்கில் வந்து பாண்டிச்சேரி லொக்கேஷன்ஸ் எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு லொக்கேஷன்ஸ்லாம் போய் பார்த்துட்டு அங்கே ஒரு நல்ல நல்ல லொக்கேஷன்ஸ்லாம் ஷூட் பண்ணி வந்தோம். அவ்வளோதான். ஐயோ, ரொம்ப ஷார்ட்டா நீங்க யோசிச்சு சொல்றத பார்த்தா கொஞ்சம் வேற மாதிரி தோணுது இல்லையா? இல்லை, அது வந்து என்னன்னா இப்போ நம்ம வந்து ப்ரொடக்ஷன் சைடும் வந்து நம்ம நிறைய வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அவங்களுக்கும். அப்புறம் ஹீரோவும் வந்து நியூவாக இருக்கார். ஸோ அவர் திடீர்னு வந்து ஷூட்டில் காணாமல் போயிடுவார். இங்கே வருவார், பிளேஸ்மெண்ட் எங்கே ஒன்று கொடுப்போம், நான் ஃப்ரேமை கேப்சர் பண்ணிட்டு இருப்பேன், திடீர்னு பார்த்தா காணாமல் போயிடுவார். எங்கே தான் கீழே குனிஞ்சு பார்த்தாக்கா அந்த சைடில் நிற்பார். ஸோ அவரை வந்து நம்ம கேப்சர் பண்ணுறது கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. ஃபஸ்ட்டில் வந்து ஒர்க் பண்ணி அவருக்கு அந்த கேமரா ஃப்ரேமிங் சென்ஸு, ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் எங்கே நிற்கணும், எங்கே நின்னா கரெக்டாக இருக்கும், அதெல்லாம் வந்து அவருக்கு கொஞ்சம் புரிய வைக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. பட் ஆனால் அதுக்கப்புறம் லேட்டர் அவர் வந்து கரெக்டாக சார் எங்கே நிற்கணுமோ அங்கே நிற்கணுமோ அப்படின்னு கரெக்டாக பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டோம்னா பர்ஃபெக்டாக வந்து இஸ் ஓகே. ஸோ இப்போ ஒரு கரெக்டாக தயார் பண்ணிட்டோம் ஒரு ஆர்டிஸ்டாக பக்காவாக. ஸோ அந்த மாதிரி அந்த சாங்லேயும் கொஞ்சம் அந்த மாதிரி நடுவில் சிரமங்கள் இருந்தாலும் பட்டு எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த சாங் வந்து ஒரு நல்ல அவுட்புட்டாக வந்திருக்கு. அதுக்கு மெயினாக வந்து என்னோட கலரிஸ்ட்டு இருக்கார்ல, ஸோ செல்வம்னு சொல்லிட்டு அவரும் என்னோட காலேஜ் சீனியர் தான் அவர். அவருக்கும் நான் வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேயே வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணோம். இந்த சாங்க்கு வந்து என்ன கலர் கொடுக்கணும், அப்புறம் ஃபிலிம்க்கு வந்து என்ன டோனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலர் பேலட்லாம் சூஸ் பண்ணி ஸோ முன்னாடியே லெட் போட்டு நிறைய வந்து அது பிளான் பண்ணோம். நானும் கலரிஸ்ட்டும் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேயே ஃபிக்ஸ் ஆகிட்டோம். இந்த அனுபவங்கள்லாம் எனக்கு வந்து எப்படி கிடைச்சிது அப்படின்னா, நான் வாகேஸ்வரவான்னு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணேன். நான் அப்போது அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுறேன். அந்த ப்ராஜெக்டில் நான் அசிஸ்டண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கே வந்து லைட்டிங் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து இன்டோரில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து எனக்கு காலேஜில் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்காங்க. தெரியா படிச்சிருக்கேன், பட் பெரிய செட்ஸ் எல்லாம் அங்கே கிடையாது. ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து ஜின்னு ஒரு ஃபிலிம் ஒன்று ஒர்க் பண்ணேன் நான். அவர் கூட என்னோடய ஃபஸ்ட்டு கேரியரில் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அதுதான். ஆர்தர் வில்சன் சார் கூட ஒர்க் பண்ணும்போது ஸோ இன்டீரியர்லாம் என்ன லைட் பண்ணுறாங்க, அது எப்படி பண்ணுறாங்க, எப்படி அந்த ஒரு ஸ்கின் டோன் எப்படி கொண்டு வராங்க, த்ரிஷா பார்க்குறதுக்கு அஃப்கோர்ஸ் அவ்வளோ அழகாக இருக்காங்க இல்லையா, அது எப்படி அழகாக இருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுல ஒரு க்யூரியாசிட்டி. அப்புறம் அஜித் சாரும் நல்லா இருக்கார் ஃபிலிமில். அஜித்னா இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஃபேன் இருக்காங்க. ஸோ அவரோட ப்ராஜெக்டில் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது ஒன் டே கூட லீவ் போடாமல் ஃபுல்லாக கரெக்டாக நான் தான் கேமரா ரிப்போர்ட் எழுதிட்டு இருப்பேன். ஸோ அப்போ வந்து ஃபில்ம் இருந்ததுனால கேமரா ரிப்போர்ட்டில் என்ன எக்ஸ்போஷரு, கேமரா என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்ன ஹைட்டில் இருக்குது, என்ன ஸ்டாக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாமே நோட் பண்ணிருப்பேன். அப்போ சைட்லேயே என்ன பண்ணிப்பேன், சப்ஜெக்ட் எங்கே இருக்குது அதை சுற்றி 360 டிகிரி ரவுண்ட் போட்டு அதில் வந்து லைட் பிளேஸ்மெண்ட் எங்கே வைக்கிறாரு, ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிப்பேன் நான். ஸோ நோட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அதே மாதிரி கிரேடிங் த்ரூ அனலைசர் மூலமாக கிரேடிங் போயிட்டு அவுட்புட்டாக வரும்போது படத்தில் பார்க்கும்போது ஸோ நம்ம பிளேஸ்மெண்ட் எங்கே வச்சு அந்த ஷார்ட்டை ரெஃபர் பண்ணி பார்ப்பேன். ஸோ இங்கே லைட்டிங் பிளேஸ்மெண்ட் பண்ணால் இந்த மாதிரி இப்படி இருக்குது, இடத்துல இப்படி பண்ணால் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய பேட்டர்ன்ஸும் யூஸ் பண்ணுவார். அஃப்கோர்ஸ் அந்த சாரிஸ்கர் லைட்டிங், ரெம்பரண்ட் லைட்டிங், பட்டர்ஃப்ளை ஷேடோ லைட்டிங், அது மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பேட்டர்ன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அதை நான் நோட் பண்ணிப்பேன் ரிப்போர்ட்டில் நான். ஸோ இந்த ஷார்ட் இப்படி ஷூட் பண்ணியிருக்கோம், ஸோ அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெஃபர் பண்ணி அதை ஃபுல்லாக மைண்டில் ஏற்றிடுவேன் நான். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ப்ராஜெக்ட் வந்து வாகேஸ்வரவா ஒர்க் பண்ணேன். அது எக்ஸ்ட்ரீம்லி கான்ட்ராஸ்ட். ஏன்னா இது ஃபுல்லாக ஜியில் ஃபுல்லாக வந்து லைட்ஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணாது, நிறைய லைட்ஸு ப்ளஸ் வந்து 4 கேமரா செட்டப் தான் இருக்கும் த்ரூ அவுட் த ஃபிலிம். வாகேஸ்வரவா வந்து அப்படியே ஆப்போசிட் சென்ஸ்னால் நேச்சுரல் லைட்டை எப்படி பேலன்ஸ் பண்ணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒரு அவுட்டோர் செட்டப் அப்படின்னா சன்லைட்டை வச்சே எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணோம் அப்படின்றது அந்த படத்தில் வாகேஸ்வரவா ஃபுல்லாக அதே மாதிரி த்ரூ அவுட் ஒர்க் பண்ணேன் நான். ஸோ என்ன ஃபில்டர்ஸ் இருக்குது, அப்போது இப்போலாம் வந்து நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் நம்ம ஃபில்டர்ஸ் எல்லாம் அதிலே இன்பில்ட்டாக இருக்குது. கலரில் நம்ம டாவின்சி அந்த மாதிரி சாஃப்ட்வேர்லேயே இருக்கலாம். பட் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரோமிஸ்டு ஃபில்டர் ஆகட்டும், இல்லைனா வந்து பிஎல் ஃபில்டர் ஆகட்டும், இல்லை என்டி கிரேட் ஆகட்டும், இதெல்லாம் வந்து நம்ம சூஸ் பண்ணி அந்த ஃப்ரேம் வந்து டிஓபி சார் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ஃப்ரேமில் என்ன ஃபில்டர் போட்டால் அழகாக இருக்கும், எந்த பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத ஃபீல் பண்ணி
அதுக்கப்புறம் அதை சஜஸ்ட் பண்ணோம். ஸோ அதை வந்து டிஓபி சார் அதை ஃபிக்ஸ் பண்ணி போட்டுட்டு ஃப்ரேம் அவுட்புட் பார்க்கும்போது அது லுக்கு வேறு மாதிரி இருக்கும். அது அப்படியே நம்ம வந்து ஸ்க்ரீனில் எல்லாமே ரிப்போர்ட் அப்போ வந்து அசிஸ்டன்ஸ் எழுதுவாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்க சொல்லுவோம் நான் ஷார்ட்டை. அதுக்கப்புறம் அது அவுட்புட்டில் போய் பார்க்கும்போது அது வந்து நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்து பார்ப்பேன் நான். இந்த ஷார்ட் என்ன ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி அவுட்புட் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா ஸோ ஓகே ரைட். அப்போது ஸோ இந்த ஃபில்டருக்கு போட்டோம்னா இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து ஒரு பியூட்டியாக காமிக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி லைட்டிங் கண்டிஷனில், என்னென்ன மாதிரியான லைட்டிங் ஸ்டைலில், எந்த ஆங்கிளில் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு லேர்ன் பண்ணிட்டேன் நான். ஒரு கான்ஃபிடென்ட் வர அளவுக்கு லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சார்லத்தான்னு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வந்தது. சார்லத்தா அப்புறம் கன்னடத்தில் வந்து ராஜராஜேந்திரான்னு சொல்லிட்டு ஒரு மூவி. அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பன்னீர்செல்வம் சார் கேமராமேன். அவர் கூட ஒர்க் பண்ணும்போது என்கிட்டே கான்ஃபிடென்ட்டாக விட்டுருவார். சரிடா நீ பார்த்துக்கடா. என்னென்னா காலையில் ஃபுல்லாக ஷூட் நடக்கும். காலையில் ஃபுல்லாக இந்த பேக்ரவுண்டில் லைட் இந்த பேக்ரவுண்டில் ஷூட் பண்ணுவோம் ஃபுல்லாக செட் ஒர்க்குன்றதுனால. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவோம், வேறு பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகும். அப்போ லைட்டிங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். அப்போது வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் லைட்டிங். ஸோ அது எல்லாமே ஷிஃப்ட் பண்ணி அவர் வந்து சார் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சார், நான் பண்ணி வைக்கிறேன் சார், நீங்கள் மார்னிங் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவர் வந்து சரி ஓகேடா நீ பார்த்துப்பியா கான்ஃபிடென்ட்டாக இருக்கல அப்படின்னா, சார் நான் பண்ணி வைக்கிறேன் சார், நீங்கள் போயிட்டு வாங்க சார். நான் அவர் அனுப்பிச்சு வச்சுட்டு நான் எல்லாத்தையும் லைட்டெல்லாம் ஃபுல்லாக அவரும் சில ஐடியாஸ் கொடுப்பார், இந்த லைட்லாம் இப்படி வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தாண்டி எனக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன தோணுதோ, ஸோ கூட ஐட்டம் கூட இருப்பார். அவர்கிட்ட என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன சீன் இருக்குது, என்ன மாதிரி ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லி, ஆர்டிஸ்ட் எங்கெங்கே பிளேஸ்மெண்ட் வரும் அப்படின்னு பிஃபோர் அவர்கிட்டயே கேட்டுட்டு, அதுக்கேற்றபடி அடிஷ்னலாக அவர்கிட்ட டிஓபி சார்கிட்ட கேட்காம லைட்டை ஒன்று அடிஷ்னலாக ஃபிக்ஸ் பண்ணி வைப்போன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவேன். அதுக்கப்புறம் அவர் நெக்ஸ்ட் டே வருவார். வந்த பிறகு சரிடா நீ போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஒரு மதியத்துக்கு மேலே வாடா அப்படின்னு சொல்லுவார். இருந்தாலும் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் விடாது. நான் என்ன பண்ணுவேன், சார் எல்லாம் நான் இல்லை சார் நான் போயிட்டு நான் உடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கவே மாட்டேன். போயிட்டு உடனே அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்துடுவேன் செட்டுக்கு. வந்துட்ட உடனே அதுக்கப்புறம் டேய் அங்கே ஆர்டிஸ்ட் நிற்கிறாங்கடா, ஒரு லைட் வேணும்டா அப்படின்னு சொல்லுவார். சார் நாங்கள் ஆல்ரெடி இருக்குது சார், கட்டியிருக்கேன் சார் அப்படின்னு. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு ஆன் பண்ண சொல்லு அப்படின்னா ஆன் பண்ணாக்க சூப்பர்டா அப்படின்றார். அந்த மாதிரி நிறைய வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அந்த ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ஒரு கரெக்டாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக போகும்போது எனக்குள்ளே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல், ஓகே நம்ம வந்து கரெக்டாக பண்ணுறோம், அப்போ லைட்டிங் பிளேஸ்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து கேமராமேன் டிஓபியாக ஒர்க் பண்ணுறதுக்காக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே ஜெகன் அண்ணா லைனில் வந்தார். ஸோ அப்படியே அவர் கூட அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போது இன்னும் நிறைய எதிர்பார்த்துட்ருக்கேன் ட்ராவல் பண்ணுறதுக்காக. வா நிறைய விஷயங்களை ரொம்ப அழகாக கிறிஸ்பாக ஷேர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். பட் எங்களுக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, யூஸ்வலாகவே ஒரு படத்தோட ஹீரோயினை வந்து அழகாக காமிக்கிறது டெஃபினட்டாக சினிமோட்டோகிராஃபர் தான். ரூம் பாய் படத்தோட ஹீரோ என்ன சரிமா சொன்னாரு, ஹீரோயினை தான் ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு, என்ன வந்து அழகாவே காமிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஹீரோக்கு வந்து நான் என்ன சொல்லணும்னா, அவர் வந்து இப்போவா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அவர் வந்து வந்திருக்காரு. ஸோ இன்னும் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவல் வந்து அவருக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அவர் அது பை ப்ராக்டிஸில் வந்துடும் அவருக்கு. ஸோ நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு தான் நம்ம இப்போது இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ அவர் பிளேஸ்மெண்ட் எங்கே ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்ன்னும் போது வந்து அவங்க வந்து நிறைய விஷயங்களையும் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது. பொசிஷன் கான்சன்ட்ரேட் பண்ணோம், அப்புறம் ஹீரோயின் எந்த இடத்துல இருக்காங்களோ அதுக்கேற்றபடி அவங்க ஃபேஸ்க்கு ஏற்றபடி இவங்க பேலன்ஸ் பண்ணி, க்ளோஸ்அப்ஸ் போகும்போது வந்து அதுக்கேற்றபடி இவங்க பேலன்ஸ் பண்ணி நடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த லைட்டிங் கரெக்டாக அவங்க வந்து ஷேடோ இல்லாமல் அவங்க வந்து கேப்சர் அவங்க ஃபேஸில் கரெக்டாக விடுற அளவுக்கு அதையும் நோட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்பில்ட்டாக வந்து பை எக்ஸ்பீரியன்ஸில் வர ஆரம்பிச்சிடும். நல்லாவே ரொம்ப நம்ம ஒரு விஷயம் சொன்னோம் அப்படின்னா வெரி யங் பிளட் இல்லையா அவருக்கு, அதனால வந்து டக்குன்னு கேப்சர் பண்ணிடுறாரு. ஏன்னா ஃபயர் கேப்சர் ஆகிற மாதிரி நம்ம ஒரு விஷயம் சொன்னோம்னா யாரே உடனே ஓகே சார் இதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு கரெக்டாக அதை வந்து ஃபாலோ பண்ணிருவாரு. ஸோ அந்த மாதிரி ஹீரோயினை வந்து நான் அழகாக காமிச்சிருக்கேன். அஃப்கோர்ஸ் அப்படின்னா வந்து பியூட்டி பிலாங்ஸ் டு கேர்ள்ஸ். ஸோ அவங்கள வந்து நம்ம அழகாக காமிச்சு தான் ஆகணும். அதனால வந்து அவங்கள அழகாக காமிச்சிருக்கேன், ஹீரோவையும் அழகாக காமிச்சிருக்கேன், இல்லைன்னுலாம் கிடையாது, காமிச்சிருக்கேன். அது அவரோட ஃபீல் அந்த மாதிரி தோணி இருக்கும். என்ன இன்னும் வேற மாதிரி பெட்டரா ட்ரை பண்ணலையே, மேபி அடுத்த ப்ராஜெக்ட் என்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னா வேற மாதிரி அவரை நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ப்ரொடியூசரோட பையன் தான் ஹீரோ அப்படின்றப்ப நீங்க வந்து ஒரு சீன்ல வந்து இந்த சீன் கரெக்டா இருக்கு, இதுல நீங்க நல்லா இருக்கீங்கன்னு ஒரு ஃப்ரேம் செட் பண்ணிருப்பீங்க. என்னைக்காவது ப்ரொடியூசர் உள்ள வந்து இந்த ஃப்ரேம்ல என் பையன் நல்லா இல்லப்பா, ஓகே ஆன சீன்ல வந்து இந்த ஃப்ரேம் கொஞ்சம் மாத்தி பாருங்க, இன்னொரு டேக் எடுத்து பாருங்கன்னு சொல்லியிருக்காங்களா? அதை வேற நீங்க வேற ஃபர்ஸ்ட் 2 நாள் வந்து செட்ல வந்து பார்த்தாரு ப்ரொடியூசரு. பார்த்துட்டு ஐயா என்னப்பா இது சீரியல் மாதிரி இருக்கே அப்படின்ட்டாரு. எனக்கு பயங்கரமாக ஒரு ஹார்ட் பிரேக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜெகன் அண்ணன் கிட்ட கேட்டேன், நான் டைரக்டர் கிட்ட, இந்த மாதிரி என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு.
இல்லை தம்பி அவர் இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு உன்னோட ஒர்க்கை பார்க்குறாரு, இன்னும் அவருக்கு ரீட் பண்ணி எல்லாமே போட்டோம் காமிச்சோம் அப்படின்னா தான் வந்து அவர் இன்னும் சாட்டிஸ்ஃபைட் ஆவார். அதனால் நீ ஒர்க் பண்ணு, அதெல்லாம் நீ வந்து ஒன்றும் டிசப்பாயிண்ட் ஆகாத, எனக்கு தெரியலடா உன்னோட ஒர்க்கை பற்றி, அதனால் நீ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு. பட் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணி அவர் ரஷ்ஷஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது அவர் வந்து இஸ் சாட்டிஸ்ஃபைட். அதுக்கப்புறம் எதுவும் வந்து இந்த ஃப்ரேம் வேண்டாம், பையன் இப்படி காமிக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் சொல்லிக்கல. சார் உங்களுக்கு எப்படி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துவாங்க அப்படின்ற ஒரு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தார். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டில் எல்லாருக்குமே அந்த மாதிரி அமையிறதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். பட்டு அப்போ அஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் சைடும் சரி, டைரக்ஷன் சைடும் சரி, எனக்கு வந்து என்ன ஃபுல் ஃப்ரீடமாக என்ன வச்சுக்கிட்டாங்க. ஸோ நான் படத்துக்கு தேவையான விஷயங்களை ஃப்ரீடமாக என்னால் பண்ண முடிஞ்சுது. ஓகே. பட் நீங்கள் என்னதான் ஃப்ரீடம்னு சொன்னாலும் சார், ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கும்போது நேச்சுரலாகவே ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். எப்படி கொடுக்க போகிறோம், நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்து பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? அந்த டென்ஷன் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க நீங்கள்? டென்ஷன் எனக்கு வந்து முன்னாடியே நான் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டதுனால நானாக வந்து டைரெக்டாக வந்து ஃபில்மில் வந்து ஒர்க் பண்ணுறதை விட அசிஸ்டண்ட்டாக அசோசியேட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வரும்போது, இப்போது நான் அது சொன்னேன் இல்லைங்களா, அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே நான் வந்து ஒர்க் பண்ணி பார்த்துட்டேன். நான் டிஓபியாக இல்லை, பட் நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணும்போது அவர் ஃப்ரேமிங் பண்ணும்போது நான் நோட் பண்ணுறேன் இல்லையா நான். ஸோ நான் ஒரு லைட்டிங் பண்ணும்போது ஓகே இந்த லைட்டிங்க்கு இந்த மாதிரியான ரெஃபரன்ஸில் இந்த மாதிரியான அவுட்புட் வருது அப்படின்றதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து மைண்டில் இருக்கிறதுனால எனக்கு. ஸோ கேமரா பிளேஸ்மெண்ட் இங்கே வச்சோம் அப்படின்னாலுமே ஆல்மோஸ்ட் பை காட்ஸ் கிரேஸாக என்னன்னு தெரியல, இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னாலே கேமரா இங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணால் என்ன ஃப்ரேமில் வரப்போகுது அப்படின்றது மைண்டில் நான் டிசைட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃப்ரேமுக்கு இந்த ஆர்டிஸ்ட் பொசிஷனுக்கு லைட் எங்கே வைக்கணும் அப்படின்றத இங்கேருந்தே பிளேஸ்மெண்ட்டை சொல்லிவிடுவேன். ஸோ அந்த லைட் கரெக்டாக இருக்கா இல்லையா, இல்லை அது இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுமா அப்படின்றதையும் வந்து இந்த பொசிஷன்ல இருந்தே சொல்லிவிடுவாங்க. பை எக்ஸ்பீரியன்ஸ்லேயே அது எல்லாமே லேர்ன் பண்ணிட்டேன். அங்கே போயிட்டு பார்த்துட்டு இல்லை ஆர்டிஸ்ட் பொசிஷனில் போய் பார்த்துட்டு அது கரெக்டாக இல்லை அப்படின்றது மாதிரிலாம் இல்லாமல், ஸோ அது இங்கேருந்தே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே அது வந்து லேர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி வந்து நம்ம அதை கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற அந்த ஒர்க்கோட நேர்த்தி வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்னதான் வந்துட்டு நம்ம ரூட்டடா ஒரு படம் எடுத்திருக்கீங்க, அதுக்கப்புறம் நீதான் என் பொன் வசந்தம் இந்த மாதிரி படங்கள்ல நீங்க ஒர்க் பண்ணியிருந்தா கூட, ஏலகிரியில ரூம் பாய் வந்து நைட் ஷூட் பண்றப்ப எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணீங்க? ஏலகிரியில வந்து எனக்கு வந்து குளிர் அப்படின்னாலே வந்து ரொம்ப நான் வந்து கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி நம்மளுக்கு. ஏன்னா ஏலகிரி அப்படின்னும் போது வேலூர் பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன் நான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது, சரி வேலூர் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹாட் பிளேஸு, சரி குளிர்லாம் எங்கே பெருசாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஏலகிரிக்கு அவரோட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் படத்துக்கு. ஆனால் வந்து திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, தம்பி நீங்கள் நைட் ஷூட் போகிறோம், ஐட்டம் சாங் பண்ணுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா 9 மணிக்கு மேலே ஊட்டியில் இருக்கிற மாதிரி குளிர் நடுங்குது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப சிரமமாயிடுச்சு. அடிக்கடி நான் என்ன பண்ணிட்டேன், ஜென்ரேட்டர் வந்துருக்கும். ஸோ ஜென்ரேட்டர் ரூமில் போய்ட்டு கொஞ்சம் பாடியை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் ஷூட் பண்ணேன். பட் இருந்தாலும் வந்து அந்த சாங் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அந்த லைட்டிங் பேட்டர்ன் ஆகட்டும், அந்த கலர்ஸ் எல்லாம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு, நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க அந்த ஐட்டம் சாங். ஸோ அந்த மாதிரி தான் அப்படியே ஏலகிரியில் ட்ராவல் ஆச்சு. ஓகே. பட் நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், ஏலகிரியில் வந்து என்னதான் உங்களுக்கு குளிர் இருந்தாலும் கேமராவே மறந்துட்டு அப்படியே வந்துட்டீங்களாமே? கேமரா மறந்துட்டு வரல. அது என்னன்னா அன்றைக்கி ரொம்ப ஷிவரிங்காக இருந்ததுனால என்னால் அன்றைக்கி வந்து டோட்டலாக முடியல. ஒரு ஆஃப்டர் ஒரு 2 o'clock போயிட்டுருக்கு, எக்ஸ்ட்ரீம் குளிர், ரொம்ப எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் கொஞ்சம் இது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு நான் பண்ணிட்டேன், ரூமில் போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்தாங்க. வேறு ஹீட்டர் வாங்கி வச்சுருந்தாங்க ரூமில், கொஞ்சம் நேரம் பாடியெல்லாம் கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு அந்த சாங் எல்லாம் ஃபுல்லாக மறுபடியும் வந்து ஷூட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் அவரும் வந்து வெயிட் பண்ணார், சரி தம்பி போயிட்டு வா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்போம், இல்லை பிரேக் விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பிரேக் விட்டு அவரும் வந்து கோஆப்ரேட் பண்ணார். சரி இந்த மாதிரி கொஞ்சம் நீ ரெஸ்ட் எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரு கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு, ஸோ அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணி அந்த சாங்கை ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஒரு 2-3 days அப்படியே ட்ராவல் பண்ணி எடுத்துட்டோம் அந்த சாங். ஓகே. பட் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து ஏலகிரி திரும்ப போகலான்னு சொல்லி ஒரு பிளான் ஏதாவது இருக்கா? போகலாமே கண்டிப்பாக. என்னன்னா டே டைமில் எதுவுமே தெரிய மாட்டேன், டே டைமில் நல்லா சில்லாக நல்லா இருக்குது. பட் எனக்கு என்னோட ஹெல்த் கண்டிஷன் அந்த மாதிரின்றதுனால கோல்டு வந்து நமக்கு ஒத்துக்காது நமக்கு பாடிக்கு. அதனால அந்த சுச்சுவேஷனில் அந்த மாதிரி ஒரு, அதுவும் நைட் ஷூட் போனதுனால சிரமமாச்சு. அது எக்ஸ்ட்ரீம் அந்த கோல்டு இருக்கிறதுனால அது மாதிரி ஆச்சு. மற்றபடி எல்லாம் ஓகே. டே டைமில் ஷூட் பண்ணதெல்லாம் ஃபுல்லாக
ரொம்ப நல்லா நீட்டாகவே இருந்தது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது அந்த ப்ராஜெக்ட் எனக்கு. ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்கிரிப்ட் கேட்குறப்ப நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாம்னு ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க. பட் படம் எடுக்க நீங்க எடுத்ததுலேயே ரொம்ப சேலஞ்சிங்கான சீன்னா எந்த சீன்? சேலஞ்சிங்கான சீன்லாம் கிளைமேக்ஸ் சீன் சொல்லலாம். ஏன் அப்படின்னா அது நம்ம ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி லொக்கேஷன் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ ஏன்னா டீம் எல்லாரையுமே அந்த லொக்கேஷன் கூப்பிட்டு போகிறது அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஸோ அது எல்லாம் ஃபுல்லாக எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதே ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட அந்த ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம எந்த வெஹிக்கிள் எதுவுமே இல்லை, எல்லாமே கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கேமராலேருந்து லைட் எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே ஃபுல்லாக வந்து கையிலே எடுத்துகிட்டு அங்கே கொண்டு வந்து சேர்க்கறதுக்கே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10-10:30 கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்கே ஷூட் பண்ணுறது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. சேலஞ்சிங் இந்த சென்ஸ்னாக்கா நம்ம திடீர்னு லைட் ஓப்பன் ஆகும், திடீர்னு லைட் டல் ஆகுது. ஸோ அது அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மவுண்டெயினுக்கு மேலே ஏலகிரி ஹில்ஸ் அப்படின்ற போது மேலே இருக்கும் இல்லையா நம்ம டாப்பில் ஆல்மோஸ்ட் லைட் பிரைட்னஸ் ஆனாலும் ஓப்பன் ஆனாலும் டக்குன்னு ஓப்பன் ஆகி ஆல்மோஸ்ட் 22 கிட்ட எக்ஸ்போஷர் வந்துடும். டல் ஆகிட்டுனா ஃபுல்லாக அப்படியே 2.8 வந்துடும். இப்போ ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்கோம், ஒரு ரோப்பில் கட்டி ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்கோம்னாக்கா ஆக்ஷன் மாஸ்டர் சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா லைட் டல் ஆகிடும். மறுபடியும் வந்து அதை கட் பண்ணிட்டு மறுபடியும் சரி ஓகே அதுக்கேற்ற எக்ஸ்போஷர் செட் பண்ணிட்டியோ இல்லை லைட் செட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த சீக்வன்ஸ் எல்லாம் வந்து அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் மட்டும் அந்த மாதிரி ஒரு டஃப் இருந்தது. அதுக்கப்புறம் மீதி எல்லாம் ஆல்மோஸ்ட் ரொம்ப ஈஸியாக இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது ஸ்பாட்டில் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இதை தாண்டி நார்மலாக ஒரு சீன் எடுத்திருப்போம், நம்மளே எதிர்பார்த்திருக்க மாட்டோம், வேற லெவலாக இருக்கே, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்திருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சாதாரணமாக எடுத்தது சூப்பராக வந்த சீன்னா அது எந்த சீன் சொல்வீங்க? ஒரு சீன் இருக்கு, அந்த ஒரு ஜெயில் செட்டப்பில் வந்து ஒரு அந்த சீன் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம நார்மல் லைட்டிங் மாதிரி தான் நம்ம பண்ணி ஸ்மோக் போட்டு ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அது வந்து கலரிஸ்ட்டுக்கிட்ட நம்ம பேசும்போது அது ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே இருந்தது. அந்த ஜெயில் சீக்வன்ஸ் வந்து இன்னும் வேறு மாதிரி நார்மல் வந்து ஒரு நார்மல் மாதிரியே இருக்குது ஃப்ரேமிங்கில். அது அந்த போலீஸ் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு எங்கே அந்த ஹீரோயின் கேரக்டர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடித்து கேட்டுட்ருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் வந்து இது இன்னும் கொஞ்சம் படத்தில் வந்து வேறு மாதிரி அந்த இடத்துல இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்போ கலரிஸ்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் சில ஐடியாஸ் கொடுத்தாரு. ஸோ அது நம்ம அந்த மாதிரி அந்த ஃப்ளோ அந்த விஷுவல் ஃப்ளோவை மாற்றும் போது டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அந்த மாதிரியான ஒரு மூடில் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரியான ஒரு சீன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்தது அவுட்புட். அது அவர் கலரிஸ்ட் கையிலையும் இருக்குது, ப்ளஸ் வந்து நம்ம எடுக்கும் போது அந்த ஸ்மோக்லாம் போட்டுருந்ததுனால அது டோட்டலாக அதோட லுக் வேறு மாதிரி மாறிடுச்சு. ஆல்மோஸ்ட் அந்த சீனோட ட்ராவல் வந்து கரெக்டாக இருந்தது. அப்போது அந்த சீன் சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாம் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு ப்ளூ டோன் அப்படின்ற மாதிரி நைட் எஃபெக்ட்னா வந்து ப்ளூ டோன் நிறைய படங்கள் இந்த இடத்துல வந்து நம்ம படத்தில் வந்து நிறைய டே ஃபார் நைட் கொஞ்சம் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஒரு ப்ளூ டோன் மாதிரி இல்லாமல் ஒரு சைனிஷ் டோனாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கலர் பேலட்டை சூஸ் பண்ணி கலரிஸ்ட் கூட டிஸ்கஸ் பண்ணி ஸோ அந்த மாதிரி டோனில் நம்ம ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்ட்டு அதில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி அதோட அவுட்புட் நல்லா வந்துருந்தது. ஸோ அந்த மாதிரி சில போர்ஷன்ஸ்லாம் சூஸ் பண்ணி பண்ண ஆரம்பித்தோம். ஆல்மோஸ்ட் அது படத்தில் அந்த சீனோட மூடுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது பை ப்ரொடியூசரோட லக்கு, டைரக்டரோட லக்கு, ப்ளஸ் என்னோட லக்கு, ஹீரோட லக்கு, எல்லாருமே ஆல்மோஸ்ட் நியூ டீம் இது எல்லாமே. ஸோ நியூ டீமோட ட்ராவல் ஆகும்போது நம்ம அவங்க கூட வந்து நம்ம சொல்கிற விஷயங்கள் அவங்க புரிஞ்சுட்டு அதை கோஆப்ரேட் பண்ணணும் இல்லையா, அது ரொம்ப முக்கியம் இண்டஸ்ட்ரியில் நமக்கு. அவங்களும் கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ அதனால் இந்த படம் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து சாட்டிஸ்ஃபைடாக ஒர்க் பண்ணாங்க. இப்போ சாட்டிஸ்ஃபைடாக அவங்க வந்து படத்தை பார்க்குறாங்க ஆடியன்ஸ். ஓகே. பட் அதே மாதிரி தான் இது வித்தியாசமாக எடுக்கணும்னு சொல்லி ஏதாவது ட்ரை பண்ணியிருப்போம், பட் நினச்ச அளவுக்கு வந்திருக்காது, சாட்டிஸ்ஃபைடாக வந்திருக்காது. அந்த மாதிரி ஏதாவது சீன் இருக்கா சார்? இல்லை சாட்டிஸ்ஃபைடாக வரல அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரி போகல. அப்படின்னா எப்படியாவது வந்து அதை கிரியேட்டிவே நம்ம வந்து கொண்டு வரணும், ஆன் ஸ்க்ரீனில் வந்து அது கொண்டு வரணும். ஒரு விஷயம் வந்து டைரக்டர் ஒரு சீன் சொல்லிட்டார் அப்படின்னா இந்த சீனில் இந்த மூட் ட்ராவல் ஆகுது அப்படின்னு அந்த பல்ஸை பிடிச்சிட்டோன்னா ஸோ அதை எப்படியாவது கொண்டு வர வேண்டியது தான் வந்து எங்களோட ப்ரைமரி ஜாப். ஸோ அதை வந்து கரெக்டாக கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதனால் 100% சாட்டிஸ்ஃபைடாக வந்துருச்சு, கொடுத்துருக்கோம் எல்லாமே.
இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். ஸோ உங்களுக்கு வந்து செட்ல வந்து எந்த மாதிரியான த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைச்சிருக்கு? த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ்னா நிக்கில் பண்ற விஷயங்கள் எல்லாமே நிறைய த்ரில்லிங்காக தான் இருக்கும். ரூம்ல வந்து அது ஹோட்டல் ரூம் அப்படின்றதுனால என்ட்ரன்ஸ் இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். சரி, நான் டைரக்டர் ஆக்ஷன் சொன்ன பிறகு அவர் இங்கேருந்து என்ட்ரி ஆவார்னு நான் ஃப்ரேம் வச்சு இப்படி பார்த்துட்டு இருப்பேன். வரமாட்டார், அந்த வழியாக வந்துடுவார். அடுத்த ஓப்பன் டோர் இருக்கும் இல்லையா, ஸோ அது வழியாக உள்ளே வந்துடுவார். சார் நான் இங்கே வந்துட்டேன் சார், நீங்கள் இன்னும் ஃப்ரேம் வைக்கல சார் அப்படின்ட்டு டக்குன்னு. சார் எங்கே சார் காணாமல் போயிட்டீங்க? நான் ஃப்ரேமில் தேடிட்டு இருப்பேன். எங்கே நிற்கல, சவுண்டு மட்டும் கேட்குது, ஆளை காணோம் அப்படின்னு தேடினாக்கா அவர் அங்கே ஆல்ரெடி பொசிஷனில் வந்து நின்றுருப்பாரு. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், இது வழியாக தானே வரணும்னு சொன்னேன் நான். அப்போ இங்கே தானே வந்துருவேன், நீங்கள் என்ன அப்படி வந்துட்டீங்க அப்படின்னா, அங்கிள் ஒரு ஜாலி தான் அங்கிள் அப்படின்னாரு. சரி அப்படி வரக்கூடாது, நீ அவரை ஃப்ரேமில் கேப்சர் பண்ணிட்டு வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் ரீடேக் போவோம். அந்த மாதிரி ஒரு நிறைய ஃபன்னாக தான் இருக்கும் ஸ்பாட்டில். நீங்க செட்டுக்கு போகும்போது ஒரு மைண்ட் செட்டோட போவீங்க, இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் வந்து நமக்கு ஒரு சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்தாங்களாமே, அப்படியா? இல்லை, நம்ம எல்லாமே ப்ரீ பிளான்ல எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிடுறோம் இல்லைங்களா. ஸோ என்னென்ன செய்ய போகிறோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டைரக்டரோட நைட்டே வந்து ரூமில் டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். ஸோ நாளைக்கு என்னென்ன ஒர்க் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே ப்ரிப்பேர்டாக வந்துடுவோம். பட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல வரல இல்லை டிலே ஆகுது அப்படின்னாலும் டைரக்டர்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். என்னென்ன நேற்று பிளான் பண்ணோம், இது வரல, இன்னும் ப்ரொடியூசர்கிட்ட கேட்டிங்களா அப்படின்னு சொன்னோம்னா அவரும் உடனே இன்ஃபர்மேஷன் கொடுத்து ப்ரொடியூசர்கிட்ட இது ஒன்றும் வரல அப்படின்னா திடீர்னு என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னு கேட்டு அவரும் சொல்லிடுவார். ஸோ அதனால் எல்லாமே ஃபுல்லாக வந்து பிளான் ஒர்க் படி தான் வந்து மூவ் பண்ணோம். சினிமா வந்து நம்ம பிளான் இல்லாமல் நம்ம பண்ணோம் அப்படின்னா அது ப்ரொடியூசரோட காசு தான் காலி ஆகிடும். ஏன்னா அது ஒருத்தரோட தாட் மட்டும் கிடையாது இல்லைங்களா. டைரக்டர் திங்க் பண்ணுறாரு, ஸோ அந்த தாட்டை வந்து அவர் பேப்பரில் இருக்கிற ஒர்க்கை விஷுவலாக கொண்டு வரணும் அப்படின்னா ஸோ அது எல்லாருமே வந்து ப்ரீ பிளான்டாக, அதுவும் ஏலகிரி மாதிரியான ஒரு பிளேஸ்மெண்ட்டெல்லாம் போயிட்டு நம்ம திடீர்னு ஒரு பொருள் கேட்டோம் அப்படின்னாக்கா வராது. கீழே வந்து அது வண்டி இப்போ வெஹிக்கிள் போயிட்டு எடுத்துகிட்டு வரதுக்கே வந்து ஒரு டேக்ஸ் அரௌண்ட் 2 hours டைம் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ப்ரீ பிளான்டாக என்னென்னலாம் வேணும், என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்றது எல்லாமே ப்ரீ ஒர்க் பண்ணிவிட்டு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் எப்படி வந்து ஷெட்யூல் பிரேக் டவுன், லொக்கேஷன் பிரேக் டவுன் போடுறாங்களோ அந்த மாதிரி நாங்களும் வந்து என்னென்னைக்கு வந்து ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னைக்கு வரணும் அப்படின்றது எல்லாமே ஃபுல்லாக நாங்களும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்றபடி அசிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணி அப்படியே கரெக்டாக கொண்டு போகிறோம். நம்ம சைடில் வந்து கேமரா சைடுனா அவங்க பர்ஃபெக்ட் டீமாக இருக்காங்கடா, அவங்க சைடு எதுவுமே பிரச்சனை இல்லை, கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்ற அளவுக்கு நீட்டாக நான் வச்சுப்பேன் என்னோடய டீமை. ஸோ மற்றவங்களும் வந்து அந்த மாதிரி கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுவோம். கொண்டு அவங்க இன்கேஸ் லேகாக இருந்தாங்க அப்படின்னா ஏன் வரலை, நேற்று இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணுங்கள், உடனே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் வேறு எதனா ஷூட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் அந்த சீனை வந்து ஷூட் பண்ண ஆரம்பிப்போம். அது ஆல்மோஸ்ட் அந்த பிளானிங் ஒர்க் இருந்ததுனால நீட்டாக வந்துடும் சீன். டைரக்டர் எப்படி திங்க் பண்ணாலும் பேப்பரில் இருக்கிற விஷயங்கள் அதை அப்படியே விஷுவலாக கொண்டு வந்து கொடுத்துருவோம். நீங்க என்னதான் இப்ப வந்து சில்லா சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருந்தாலும் நீங்க வந்து ஆன் ஸ்கிரீன்ல வந்து ஷார்ட் ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் உங்களை வெறுப்பேத்தி நிறைய டேக் வாங்கின ஆர்டிஸ்ட் யாரு இந்த ரூம் பாய் படத்துல? வெறுப்பேத்தி நிறைய டேக் வாங்கின ஆர்டிஸ்ட் யாருன்னாக்கா ஹீரோ தான் சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து தப்பா சொல்லலை, நம்ம வந்து என்னன்னா அவர் நியூ டு இண்டஸ்ட்ரி இல்லையா. ஸோ அவரை கொஞ்சம் கொண்டு வர்றது ஸ்டார்டிங்கில் நிறைய வந்து அவர் சில ஹோம்ஒர்க்கும் டைரக்டர் சார் கொடுத்தாரு. ஸோ அந்த ஹோம்ஒர்க்கும் ஃபுல்ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் இருக்கும் அதை மைண்டில் ஏற்றி அதை கொண்டு வரத்துக்கு கொஞ்சம் ஸ்டடி பண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் டேக்ஸ் டைம். அதுக்கப்புறம் இப்போலாம் நல்லா அதுக்கப்புறம் ஒரு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 to 15 daysக்கு அப்புறம் இஸ் ரெடி. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி எல்லாமே வந்து ஒர்க்ஸ் எல்லாமே இதுதானே அங்கிள் பண்ணோம், இதுதானே பண்ணோம், என்ன லென்ஸ் போட்டுருக்கீங்க, எந்த லென்ஸா, ஓகே இந்த ரேஞ்ச் தானே இருக்குது, மிட் லேண்ட் ஷாட் தான் வச்சுருக்கீங்க, ஃபுல் ஷாட் வச்சுருக்கீங்களா அப்படின்ட்டு வந்து அவரே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு அதே மாதிரி ஃப்ரேம் ஷார்ட் முடிச்சதுக்கப்புறம் மானிட்டரில் வந்து அவரே வந்து செக் பண்ணுவார். செக் பண்ணிவிட்டு அங்கிள் இது நான் 1 more போகலாம், இது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி நான் ரியாக்ட் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஒரு விஷயங்கள்லாம் அவரோட ப்ராஜெக்ட் தான். பட் இருந்தாலும் வந்து டைரக்டரே வந்து ஓகே சொன்னால் கூட அவர் வந்து இல்லை நான் வேறு மாதிரி ட்ரை பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் அது ஓகேவா பாருங்கள், ஓகேனா அதை வச்சுக்கோங்க, இல்லைனா இதே கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சரி ஓகே 1 more ட்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு டஃப் கொடுத்தாலும் ஸ்டார்டிங்கில் இருந்து நிக்கில் அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன் ஆகிட்டார். இவ்வளோ நேரம் ரூம் பாய் படம் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க. அண்ட் இப்போ வந்து நீங்கள் சினிமா ஜர்னிக்குள்ளே எப்படி வந்தீங்க, யாராவது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்களா, அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணலாம் சார். சினிமான்றது ஒரு பெரிய கடல் இல்லைங்களா. நான் எப்படின்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் அடம் பிடிச்சி அந்த ஒரு பாக்ஸ் கேமரான்னு ஒன்று வரும்,
அந்த கேமரா வாங்கி கொடுக்க சொல்லி அதை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பேன். ஆல்மோஸ்ட் ஒரு 5th 6th படிக்கும் போதுன்னு நினைக்கிறேன். வீட்டில் அடம்பிடிச்சு அந்த கேமரா வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபாதர் வந்து சரி என்னடா இவன் சும்மா கேமரான்னு கேட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு கேமரா வாங்கி கொடுத்தாங்க. அந்த கேமரா வந்து அதை யூஸ் பண்ணி நிறைய அக்கேஷன் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நடக்குது இல்லையா, இல்லை அக்கேஷன்ஸ் எங்கன்னா போகும்போது அதை வந்து ஒரு மெமரபுளாக அதை அப்படியே என்ன பண்ண ஷூட் பண்ணி அப்போ ஃபில்ம் நெகட்டிவ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ரோல்ஸை போட்டு அடித்து தள்ளிகிட்டே இருப்பேன் ஃபோட்டோஸ். ஆனால் வந்து அது எல்லாமே இன்னமும் வீட்டில் இருக்குது, எல்லாமே மெமரபுளாக அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு அந்த காலகட்டத்திலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணதுனால. அதுக்கப்புறம் அப்பா வந்து +2 முடித்த பிறகு பார்த்துட்டு இருந்தார். நான் வந்து கொஞ்சம் பில்டிங் ஆர்ட் ஒர்க் அதெல்லாம் கொஞ்சம் பண்ணுவேன். நான் ஆர்கிடெக்சர் படிக்கணும் அப்படின்றதும் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்பாவே வந்து வாண்டடாக, ஏன்னா அப்போல்லாம் வந்து சினிமா தேட்டருக்கு போனோம் அப்படின்னாலே யாரை கேட்டு போனேன்னு கேட்பாங்க ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி வந்து காலகட்டத்தில் அப்பா வந்து என்ன கேட்டார், நீ கேமரான்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க, நீ ஏன்டா கேமராமேன் ஆகக்கூடாது அப்படின்னு கேட்டார். எனக்கு அப்படியே ரொம்ப ஷாக்காக இருந்தது. மனசுக்குள்ளே ரொம்ப ஜாலியாக இருந்தது, கேமரா நம்ம நினைச்சதை படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரிப்பா அது ஆனால் ஃபில்ம் இன்ஸ்டியூட்னு ஏதோ ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அது எங்கள் சீட் கிடைக்கிறது ரொம்ப சிரமம்னு சொன்னாங்க. எப்படி அதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறது, சரி வாப்பா ஒரு முறை இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் மாதிரி அப்ளிகேஷன் போட்டேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அப்படியே டக்குன்னு வந்து ஒரு 2 months பொறுத்து ஆர்கிடெக்சரும் எனக்கு அப்பாயின்மெண்ட் வந்து இருந்தது. பிஆர் படிக்கிறதுக்காக குரோம்பேட் MITயில். ஃபில்ம் இன்ஸ்டியூட்டும் அப்பாயின்மெண்ட் வந்தது. 2மே பக்கத்தில் வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்பா என்ன சொன்னார், நீ இதை படிக்கணும்னு MIT படிக்கணும்னு நீ ஆசைப்பட்ட, ஆனால் நீ ஆசைப்படாமல் உன்னை தேடி ஃபில்ம் இன்ஸ்டியூட்லேருந்து ஜாயின் பண்ண சொல்லி லெட்டர் வந்தது. அப்போ நீ அதை சூஸ் பண்ண, நீ வந்து கேமராவில் இன்ட்ரெஸ்டடாக இருக்க, அதனால் நீ அதே ட்ராவல் பண்ணு அப்படின்னு சொல்லி அப்பா வந்து என்ன பண்ணார், ஃபுல் சப்போர்ட்டாக எனக்கு கொடுத்தோன்னே என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. டே மச்சான் எப்படா நீ சினிமாவில் டே பெரிய ஆள்டா, நீ சைலண்ட்டாக என் கூட வந்து எதுவுமே சொல்லவே இல்லையாடா. என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் IT முடிச்சுட்டு எல்லாம் அமெரிக்கா அங்கங்கன்னு எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. நான் இன்னும் இதில் ஜெர்னியில் சினிமா ஜெர்னி அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காலேஜில் போயிட்டு அங்கே சில விஷயங்கள் எல்லாம் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு அப்பா வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தார். ஸோ ஆனால் அம்மா வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு டே வந்து அழுதுட்டாங்க, பையனை கொண்டு போய் சினிமாவில் சேர்க்குறியே, என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அப்பா வந்து கான்ஃபிடென்ட்டாக படி, கேமரா படி அப்படின்னு சொல்லிட்டு படிக்க சொன்னார். அதுக்கப்புறம் நான் அங்கே இப்போ 3 years வந்து ராம்கி சார்ன்னு ப்ரொஃபஸர் இருந்தார். ஸோ அவர் தான் வந்து அந்த பேசிக்காக பாக்ஸ் கேமரான்னு ஒரு விஷயம் எடுத்துகிட்டு இருந்தேன். அதை தாண்டி SLRனா கேமரான்ற விஷயம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நுணுக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் செகண்ட் இயர் வந்த பிறகு சீனிவாசன் சார், GP கிருஷ்ணன் சார் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப அந்த ஃபில்ம் வந்து எப்படி வந்து இமேஜ் ரெக்கார்ட் ஆகுது, அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஃபில்ம் தானே இருந்தது, நான் படிக்கிறதுல ஃபில்ம் தான், டிஜிட்டல் இப்போ ஆகிடுச்சு 2015 பட் நாங்கள் 2004 அந்த காலம் படிக்கும் போதெல்லாம் வந்து ஃபில்ம் தான் இருந்தது. ஸோ அந்த நெகட்டிவில் எப்படி ஷூட் பண்ணுறோம், எப்படி அதோட அவுட்புட் தேட்டர்ஸில் வந்து எப்படி வருது, அந்த பிரிண்ட்ஸை வந்து எப்படி வந்து அடுத்தடுத்த தேட்டர்ஸ்க்கு கொண்டு போகிறாங்க அப்படின்றதெல்லாம், அந்த ப்ரொஜெக்டரில் எப்படி மறுபடியும் அந்த சின்ன இமேஜ் எப்படி அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் ரீப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது எல்லாம் வந்து 35mm ஃபில்ம் பற்றி ஃபுல்லாக நூக்கன் கார்னர் எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து நான் தேங்க் பண்ணோம், இவ்வளோ நாலேஜ் வந்து என்னோடய மைண்டில் ஏற்றிருக்காங்க அப்படிங்கிறது. அப்புறம் வந்து ஃபைனல் இயர் முடிஞ்சது. அந்த டைப்ஸ் ஆஃப் ஷாட்டு, ஆல்மோஸ்ட் அந்த ஷார்ட் பை ஷார்ட் அப்படின்ற புக்ஸு, அப்புறம் 5 C's ஆஃப் சினிமோட்டோகிராஃபி, அதெல்லாம் ஆல்மோஸ்ட் அங்கே படித்தவங்க அதை கோத்ரூ பண்ணிவிடுவாங்க. ஸோ பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி ஸ்டூடெண்ட் அவார்டும் வாங்கினேன் காலேஜில். அது வாங்கின பிறகு எங்கள் அம்மாவுக்கு அப்போ தான் ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது, சரி பையன் பழச்சிப்போம், சினிமாவில் எங்களை நம்பி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது முடித்த பிறகு அதுக்கப்புறம் அப்படியே ஆர்டர் வில்சன் சார் கிட்ட வந்துட்டு சொஜ்ஜி அப்படியே வந்து மூவிஸ் அப்படியே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டடாக அப்படியே லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட பிரதர் வந்து நடுவில் ரொம்ப ஒரு கொரோனா பீரியட்லாம் ரொம்ப ஒர்க்கே வேறு இல்லாமல் ரொம்ப சஃபர் ஆகிற மாதிரி இருந்தது. அப்போது என்னோடய பிரதர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். சொல்லுவாங்க இல்லையா, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படிங்கிற மாதிரி தம்பி வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணார். அப்புறம் என்னோடய அங்கிள்ஸும் வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதால எல்லோரும் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, எப்போது பாரதி உன்னை வந்து சினிமாவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சினிமாவில் நம்ம வந்து பிஹைண்ட் த கேமராவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஸோ அதனால் ஒரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே அவங்கக்கிட்ட சொல்லி இப்போது இன்றைக்கி
ஏசிஎம் சினிமாஸ் மூலிமா கனவுகள் நனவாகி இருக்கிறது ஒரு சந்தோஷமா இருக்கு. சூப்பர் சார், சூப்பர் சார். அண்ட் இவ்வளோ நேரம் ரொம்ப அழகா நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணீங்க. இப்போ ஒரு சூப்பரான செக்மெண்ட் உங்களுக்கு, குட் ஆர் பேட் அப்படிங்கிற செக்மெண்ட். நாங்க சில பல கேள்விகள்லாம் கேட்போம், நீங்க வந்து அதுல குட் ஆர் பேட் அப்படிங்கறத நீங்க சொல்ற மாதிரி இருக்கும். ஓகே, ரெடியா சார்? ரெடி. பஞ்சுவாலிட்டில நீங்க எப்படி சார்? பஞ்சுவலா டைம்னா நான் டைம்க்கு வந்துடுவேன் அப்படின்றதுல நீங்க குட் ஆர் பேட்? டைம் கீப் அப் பண்ணுவேன். பஞ்சுவாலிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட், ஏன் அப்படின்னா அப்பா சொல்லி கொடுத்த விஷயமே வந்து எங்கே போனாலும் வந்து நீ பஞ்சுவல் வந்து கீப் அப் பண்ணால் மட்டும்தான் லைஃப்பில் வந்து முன்னேற முடியும் அப்படின்ற விஷயம் வந்து அடிக்கடி சொல்வார். ஸோ அது வந்து ஆக்சுவலாக முதல்ல நானும் வந்து மிஸ் பண்ணேன். ஆனால் அவர் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஐடியா சொல்கிறாரு, எப்படி வந்து பஞ்சுவலை கீப் அப் பண்ணுன்ட்டு. அது தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்களேன். 9 o'clock ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மைண்ட் ரீதியாக 8:30க்கு அங்கே இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, ஸோ நம்ம அது மேபி டிராஃபிக் ஆனால் கூட ஒரு 8:45 ஆனால் கூட 9 o'clock போய் ரீச் ஆகிடும். ஸோ அதனால் வந்து அந்த ஒரு 1/2 hour இல்லை இப்போ ஃப்ளைட் போகிறோம் அப்படின்னாக்கா 1 hour பிஃபோராக வந்து நம்ம டைம் 10 o'clock ஃப்ளைட் அப்படின்னா நம்ம 2 hours பிஃபோர்னா 8 o'clock இருக்கணும்னா ஒரு 7 o'clock நம்ம இருக்கணும் 1 hour பிஃபோர் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்றபடி நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம்னா ஈஸியாக இருக்கும். எல்லாருமே வந்து அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், நம்ம லைஃப்பில் கரெக்டாக மூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி தான் எல்லாரும் ஒர்க் பண்ணுறோம், போகிறோம், வரோம். மேபி ஒரு விஐபி பர்சனை மீட் பண்ணுறதா இருக்கும், இல்லை எதாக இருந்தாலுமே வந்து நம்ம ஒரு டைம் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம டைம் கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணணும், அப்போ தான் நம்ம லைஃப்பில் வந்து ஃபாஸ்ட்டாக முன்னேற முடியும். அதனால் டைம் பஞ்சுவாலிட்டி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, இந்த பிளான் பண்ணி பண்ணுறதுல நீங்கள் குட் ஆர் பேட்? பிளான் பண்ணி பண்ணுறதுல பேட். ஏன்னா பிளான் பண்ணுறது எதுவும் நடக்க மாட்டேங்குது, அதனால பிளானே பண்ணுறது இல்லையா? பிளான் பண்ணுவோம், பட் இருந்தாலும் வந்து அது இப்போது ஒய்ஃப் என்ன பண்ணியிருப்பாங்க, ரெடி பண்ணியிருப்பாங்க 9 o'clock வந்து இல்லை 8 o'clock வந்து ஒரு இடத்துக்கு எங்கேயாவது ரிசப்ஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டோட்டலாக ஷூட்டில் மறந்தே போயிடுவேன். நான் 9 o'clock வருவேன். நான் அவங்க பார்த்துட்டு ரெடி ஆகிட்டு எல்லாம் இருப்பாங்க, நான் உள்ளே என்ட்ரு ஆகிட்டு என்ன ரெடியாக இருக்காங்க அப்படின்னு யோசிப்பேன் நான். ஸோ அது மாதிரி நிறைய டோஸும் வாங்கியிருக்கேன், பட் அதனால வந்து அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, நீங்கள் குக்கிங்கில் குட் ஆர் பேட்? குக்கிங் வந்து பேட். யோசிக்கவே இல்லை அவரு. சமையல் பக்கமே போக மாட்டீங்களா சார்? சமையல் பக்கம் போவேன், ஆனால் வந்து ஒய்ஃபே வந்து அவங்க ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால வந்து நான் அந்த சைடு எப்பயாவது, ரொம்ப ரேர், எப்பயாவது வந்து பிளாக் காஃபி இல்லை பிளாக் டீ ஏதாவது நானே போட்டு சாப்பிடுவேன், அவ்வளோதான். வேற எதுவும் குக்லாம் எதுவும் பண்ணதில்லை பெருசா. ஓகே, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுல குட் ஆர் பேட்? இப்போ நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க, பட் நாங்க வந்து இப்போ ஃபேமிலி பாண்டிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபேமிலி பாண்டிங் வந்து பேட் தான். ஐயோ, ஏன்னா நிறைய ரிலேஷன்ஸோட மேரேஜுக்கு போக வேண்டியதாக கூட இருக்கும், அதனாலேயே வரலன்னு சொல்லிட்டு எனக்கும் அவங்களுக்குமே வந்து ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து பிரச்சனை ஆகிடும். அதனால வீட்டில் வந்து ரொம்ப சத்தம் போட்டே இருப்பாங்க, என்ன நீங்கள் இப்படி இருக்கீங்க, நம்ம வந்து முக்கியமான வெட்டிங் போய் ஆகணும், நீங்கள் ஆனால் இந்த மாதிரி டிலே பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அப்புறம் நிறைய பர்த்டேஸ், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்னென்னா, இப்போ ஷூட் வந்து நமக்கு வந்து எல்லாமே ஒரு பிளான்டாக வந்து அவங்க இருக்காது. திடீர்னு வந்து ஃபோன் அடித்து ஒரு 4லேருந்து ஒரு 5 days ஷூட் பிளான் பண்ணியிருக்கோம், வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம அந்த 5 days நம்ம வந்து அந்த 5 daysல தான் ஒரு நாள் போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருப்போம். அப்போ திடீர்னு இந்த மாதிரி ஷூட் கூப்பிட்டதுனால நான் ஷூட் கிளம்பி போக வேண்டியதாக இருக்கும். அப்போ நான் போகல அப்படின்றதால ஒய்ஃப் போனால் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் எங்கே அவர் வரலையா எல்லாருமே இதே என்கிட்ட கேட்குறாங்க, நான் பதில் சொல்ல முடியல அவங்ககிட்ட அப்படின்றதுனால அவங்களும் போகாமல் விட்டுருவாங்க. அப்போது எல்லா ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து என்ன அவர் 2 பேரும் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி இன்னமும் சத்தம் போடுவாங்க. பட் அது கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கணும், மாத்த ட்ரை பண்றது. ஓகே சார், இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப ஜென்யூனா ஆன்சர் பண்ணீங்க. இத்துடன் இந்த செக்மெண்ட் நிறைவடைந்தது. சூப்பர் சார். ஓகே, ரொம்ப நன்றி. எஸ் சார். அண்ட் அடுத்த அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்ல என்னென்ன விஷயங்கள்லாம் லைன் அப்ல இருக்கு? அடுத்த அப்கமிங் இன்னும் ஒரு 2 மூவிஸ் பேசிட்டு இருக்கேன். ஸோ லைன் அப்பில் இருக்குது. ஸோ எலெக்ஷன்னால வந்து கொஞ்சம் எல்லாம் டிலேயில் இருக்குது ப்ராஜெக்ட்ஸு. ஒரு நல்ல ஒரு டைரக்டர்ஸ் தான் அது எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் நல்லா ப்ரீ ஒர்க்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கு எல்லாமே. ஸோ கேமரா சைடில் நிறைய ஸ்கோப் இருக்கிற மாதிரியான ஸ்கிரிப்ட் தான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டெஃபினட்டாக அடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராஜெக்டாக தான்
நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன், அதே மாதிரி பார்த்துட்டு தான் வந்திருக்கு. ஸோ பார்ப்போம் கண்டிப்பாக. வாவ் நைஸ் சார், சூப்பர் சூப்பர். உங்களோட இந்த பிஸி ஸ்கெடியூலில் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பேஷண்ட்டாகவும் ரொம்ப அழகாகவும் ஆன்சர்ஸ் எல்லாம் சொன்னீங்க சார். ரூம்பாய் மாதிரி உங்களோட அடுத்தடுத்த படங்களும் வெற்றி பெற ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள் சார். ஜெயா டிவிக்கும் நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரூம்பாய் படத்து மூலிமா கிடைச்சது. ஜெகன் அண்ணனுக்கும் ஏசிஎம் சினிமாஸ்க்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.